வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 10th 12th படித்தவங்களுக்கான ரயில்வே எக்ஸாம் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். சேலரி 20,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 9/12/2023. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலோ அல்லது 12th அல்லது ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருந்தா எவை வந்து போதுமானது. ஸோ மினிமம் வந்து 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இப்படியே பெலைக்கனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வெஸ்டர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் அதுலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் வந்து பொறுத்த வரைக்கும் 10/11/2023 9/12/2023 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10/11 தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். இந்த 12th பாஸ் பண்ணவங்க லெவல் 3/2 அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் கிராஜுவேட் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 5/4 அப்படிங்கிற கேட்டகரிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சிருக்கீங்க அல்லது ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா லெவல் 1 அப்படிங்கிற கேட்டகரிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது மாதிரி தனித்தனியாக வந்து நீங்கள் 10th படித்தவங்க, 12th படித்தவங்க, அதே மாதிரி நீங்கள் டிகிரி படித்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை வந்து பேஸ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டு ஆன் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் லெவல் 5/4 அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அத்லெட்டிக்ஸு, கொக்கோ, விர்ஸ்லிங், அதே மாதிரி ஷூட்டிங், ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3/2 அப்படிங்கிறது அத்லெட்டிக்ஸு, வெயிட் லிஃப்டிங், அதே மாதிரி பவர் லிஃப்டிங், அதே மாதிரி விர்ஸ்லிங் ஸ்டைலு, கொக்கோ, டேபிள் டென்னிஸு, ஷூட்டிங், அதே மாதிரி கபடி, டைவிங், ஸோ இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேம் அஸ் லெவல் 1 அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அத்லெட்டிக்ஸ், பேஸ்கெட் பால், வெயிட் லிஃப்டிங், அதேமாதிரி வாட்டர் போலோ, கொக்கோ, வாலிபாலு, ஹேண்ட்பாலு, ஸோ அதேமாதிரி ஃபுட்பால், ஸோ அதேமாதிரி கபடி, இது மாதிரி கிரிக்கெட், இதை எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட், உங்களுக்கான மினிமம் ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் படி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் கேட்டகரி சாம்பியன்ஷிப்பு, யூத் ட்ராஃபி, ஸோ இது மாதிரி சீனியர் சாம்பியன்ஷிப், ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் என்ன வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் எது இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பேட்மிண்டனுக்காகட்டும், கிரிக்கெட்டுக்காகட்டும், ஒவ்வொன்றுக்கும் இவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இவங்க ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் படி உங்களுக்கான இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிங் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸ் டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு டெஸ்ட்டும் இல்லாமல், அதாவது உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கு 50 மார்க்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேம் ஸ்கில்லுக்கு 40 மார்க்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க், இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே வந்து இதில் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் போயிட்டு rrcwr.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வெஸ்டர்ன் ரயில்வேலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டை. ஸோ rrcwr.com இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது.
இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.